யமருத்ரமூர்த்தி ஸ்ரீ விநாயகரிடம் பூலோகமெங்கும் யமன் வந்துவிட்டான், யமன் வந்துவிட்டான் என்று கோடிக்கணக்கான மக்கள் என்னை ஏசுகின்றனர். இப்படி ஏசுவது அவர்களுக்கு சாபம் ஆகாமல் இருக்க வேண்டுமெனில் யாம் எத்தகைய தவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு பிரார்த்திக்க, பிரபஞ்ச மூலரே, இறை அருளை மனிதன் பெறத் தவறும் போதும் அவனது இறை சிந்தனை குறையும் போதுதான் யமபயம் உருவாகிறது. யமபயத்தை நீக்குவதற்கு எளிதான வழி சர்வேஸ்வரனான மலையாக விற்றிருக்கும் திரு அண்ணாமலையை உன் திருப்பாதங்களால் அடிப்பிரதட்சணம் செய்து கிரிவலம் வருவாயாக. எங்கு உன் அடிச்சுவடிகள் பட்ட இடத்திலே அவை தாமரை மலர்களாக மாறுகின்றனவோ அவ்விடத்தில் ஜோதிமயமாய் ஒரு லிங்கம் தோன்றி நின்றது. அதுவே தற்பொழுது யமலிங்கம் என்று அழைக்கப்பெறும் ஜென்ம சாப நிவர்த்தி லிங்கமாகும். புதன் கிரகம் வக்ர நிவர்த்தியாகும் நாளில் இந்த ஸ்ரீ யமலிங்கத்திற்கு பாலாபிஷேகம், கங்கை, காவிரி போன்ற புண்ணிய நதிகளின் நீரால் அபிஷேகம் செய்து மல்லிகை, வில்வ மாலைகளை சூட்டி ஆராதனைகள் செய்ய வேண்டும். இங்கு யமகண்ட நேரத்தில் நல்லெண்ணெய் தீபமேற்றி எள் சாதம் ஆகியவற்றை தாமரை இலையில் வைத்து தானமளிப்பது யமபயம் தீர்ப்பதற்கான மிகச் சிறந்த வழிபாடு. ஓம் நம சிவாய. அருணாச்சலனே அருணாச்சலனே ஹரஹர சிவ சிவ அருணாச்சலனே 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 ஹரஹர சிவ சிவ அருணாச்சலனே. அடிக்கு ஒரு லிங்கம் திரு அண்ணாமலையானே, முடிக்கு ஒரு லிங்கம் திரு அண்ணாமலையானே. பௌர்ணமி வலம் வருவோம் திரு அண்ணாமலையானே, புண்ணியம் இது அல்லவோ திரு அண்ணாமலையானே. சிவ சிவவோம் அரகரவோம் அண்ணாமலையானே. தினம் வலம் வருவோம், கிரிவலம் வருவோம் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. அண்ணாமலையானே, தினம் வலம் வருவோம், கிரிவலம் வருவோம் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. கலத்தில் பலியேந்தி உண்ணும் பிட்சாடன சிவனே, எம் குலத்தை வாழ வைக்கும் ஸ்ரீ அர்த்தநாரீசனே. எங்கு எங்கு பார்த்தால் எதிலும் தெரியும் சிவரூபம், எம்மாலாவதேது ஐயா எல்லாம் சிவமயம். உள்நாக்கு வடிவில் வந்த அருணலிங்கம், தென்மேற்கு திசையில் வந்த நிருதிலிங்கம். அழுதாலும் போதும் தாயாய் தாங்கும் லிங்கம், தொழுதால் தொலையும் எம் இல்லற துன்பம். அருணாச்சலனே அருணாச்சலனே ஹரஹர சிவ சிவ அருணாச்சலனே. கலியுகத்தில் குழந்தையின்மை ஒரு தலையாய பிரச்சனையாக கருதப்படும் என்பதை நிருதி பகவான் உணர்ந்தார். வரதட்சணை, பலதார மனங்கள், மாமியார், நாத்தனார், மருமகள் இவர்கள் இடையே ஏற்படும் துன்பங்கள், குறிப்பாக பெண் குழந்தை என்றால் கருச்சிதைவு செய்து கொள்வது போன்ற கொடிய கண்ம வினைகளிலிருந்து நம்மை காக்கவும், அறிந்தோ அறியாமலோ இத்தவறுகளை செய்பவர்களுக்கு பிராயச்சித்தம் அளிப்பதற்காக ஸ்ரீ நிருதி பகவான் பராசக்தியின் ஆணைப்படி திரு அண்ணாமலையில் அடிப்பிரதட்சணமாக கிரிவலம் வந்தார். அவ்வேளையிலே ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் நிருதி பகவானிடம், நிருதீஸ்வரா, நீ அடிப்பிரதட்சணமாக கிரிவலம் வருகையில் எங்கு குழந்தைகளின் இனிய மழலை மொழி கேட்கின்றதோ, பெண்களின் சலங்கை சப்தம் கேட்கின்றதோ, அவ்விடத்தில் யாம் நீ கேட்கின்ற சக்தியை அளிக்க இயலும் என்று அருள்பாலித்தார். அவ்வாறு நிருதி பகவான் ஸ்ரீ கர்ப்பாசைன பிரதிரூப லிங்க தரிசனம் பெற்று மேலும் தவம் புரிந்து அதில் ஐக்கியமுற்று இன்றும் நிருதிலிங்கமாய் அருள்பாலிக்கின்றார். ஸ்ரீ நிருதிலிங்கத்தை சுக்கிரமூடம் நிவர்த்தியாகும் நாளிலிருந்து அடுத்த சுக்கிரமூடம் காலம் வரையிலுள்ள நாட்களில் பசுவின் சீம்பால், அதாவது கடும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து பால் சாத நைவேத்தியத்துடன் பூஜையை நிறைவு செய்யணும். பால் பொங்கல், பால் பாயசம், பால் இனிப்புகள், பால் சாதம் இவைகளை தானம் செய்வது விசேஷமானது. இதனால் கர்ப்பம் சம்பந்தமான கோளாறுகள் நிவர்த்தி அடைவதுடன் குழந்தை பாக்கியமும் கிட்டும்.
கர்ப்பிணி பெண்களுக்கு தேங்காய்பால் ஆப்பம் தானமாக அளிப்பது சிறந்த நாகதோஷ பரிகாரமாகும். ஓம் நம சிவாய. அருணாச்சலனே அருணாச்சலனே ஹர ஹர சிவ சிவ அருணாச்சலனே. அடிக்கு ஒரு லிங்கம் திரு அண்ணாமலையானே. முடிக்கு ஒரு லிங்கம் திரு அண்ணாமலையானே. பௌர்ணமி வலம் வருவோம் திரு அண்ணாமலையானே. புண்ணியம் இது அல்லவோ திரு அண்ணாமலையானே. சிவ சிவவோம் அரகரவோம் அண்ணாமலையானே. தினம் வலம் வருவோம் கிரிவலம் வருவோம் அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே. சிவ சிவவோ ஹர ஹரவோ அண்ணாமலையானே. தினம் வலம் வருவோம் கிரிவலம் வருவோம் அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே. எரிக்கும் விறகு சுமை மதுரை வீதியில் விற்றவனே. புறம் எரித்து புவனமதை காத்த பூரண பரம்பொருளே. நரியை பைகளாக்கி விளையாடல் செய்தவனே. பல நலங்கள் தந்து எம்மை ஆளும் ராஜராஜ சிவமே. நீர்க்குமிழியாம் வாழ்க்கை நிலைக்கும் வண்ணம் மேற்கு திசையில் மின்னும் வருணலிங்கம். ஆறு குளமாய் அருவி நீரின் வடிவாய் ஆடுமடியார் குறையை கேட்டிடும் லிங்கம். அருணாச்சலனே அருணாச்சலனே ஹரஹர சிவ சிவ அருணாச்சலனே.